இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஜோக்கர் பார்ட் 2. அதுதான் படத்தோட பேர். இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் செகண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்றது நமக்கு டீட்டெயிலாக புரியும். ஜோக்கர் படத்தோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் கிளர்க். அவருக்கு என்ன வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் துணி கடை அந்த மாதிரி கடைங்களுக்கு வெளியே வந்துட்டு டாய்ஸ் மிக்கி மவுஸ் அந்த மாதிரிலாம் வேஷம் போட்டு நிற்பாங்கல்ல, வெளியே போகிறவங்கள உள்ள வர என்கரேஜ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு உள்ள வரதுக்காக எல்லாரையும் கூப்பிட்ற மாதிரி ஜோக்கர் வேஷம் போட்டு தான் இவர் வேலை பார்ப்பார். அந்த கடைக்கு இவர் ஜோக்கர் வேஷம் போட்டு வெளியே உள்ள ஆளுங்களை உள்ள கூப்பிடுற மாதிரி அந்த வேலை பார்ப்பாரு. இவரோட அம்மா மேலே பார்த்தீங்கன்னா இவருக்கு அவ்வளோ அளவு கடந்த பாசம் ரொம்பவே அதிகமாக இவர் வச்சிருப்பாரு. இப்படி ஹீரோ வந்து அவங்க அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது ஹீரோவோட அம்மா வந்து அவரோட ஒரிஜினல் அம்மா கிடையாது, அவங்க வந்து ஹீரோ வந்து தத்தை எடுத்து வளர்த்துருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது. அதில் அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களுமே எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது அவரோட எண்ணமா இருக்கும். ஆனால் மக்களை பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்காம இவரை எப்பவுமே கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்துறதே அவங்க ஒரு வேலையை வச்சிருப்பாங்க. இதனால ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போவார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுதா, இல்லை அவர் மைண்ட் அப்செட் ஆகிறாரா அப்படின்றது தெரியாமல் இருக்கு. இந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை கஷ்டப்படுத்துகிற எல்லாரையுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதை முடிவு பண்ணிடுறாரு. அதே மாதிரி எல்லாரையுமே அவரை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாரையுமே கொண்டு போட்டுறாரு. அவங்க அம்மா கொண்டு அதே மாதிரி அவர் செஞ்சிடறாரு. இப்போ அவங்க வந்து சொந்த அம்மா இல்லைன்னு தெரிஞ்சது அதுலேருந்தே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பாதி பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் செய்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீதி பேர் மிச்ச பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் செய்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு ரெண்டு பேரும் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நியாயத்தை சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு விஷயத்தோட தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து முடிச்சிருப்பாங்க. இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதோட தொடர்ச்சியாக தான் இருக்கும். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர் ஒருத்தர் இருப்பார், ஃப்ராங்க்லின் சொல்லிட்டு, அவரை வந்து கொண்டு போட்டிருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கார்ட்டூனாக அதை வந்து காட்டுறாங்க. அதாவது அந்த கார்ட்டூனில் எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மர் ஃப்ராங்க்லின் அவரை வந்து ஹீரோ கொண்டு இருப்பார். ஆனால் அந்த கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கொல்லலை, அதாவது இவர் கொல்லலை, இவருக்குள்ளே இருக்கிற அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து அந்த அவரை கொண்டு இருக்கணும், ஹீரோ வந்து அவரை கொல்லலை அப்படின்ற மாதிரி தான் அந்த கார்ட்டூன் வந்து முடிச்சிருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஜெயிலில் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ அங்கே உள்ள போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வெறுப்பேற்றுற மாதிரியே, அவர் வந்து கோவப்படுற மாதிரியே எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இதில் ஹீரோ வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னைக்கு உனக்கு சூப்பர் டே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு அவர் வந்து ஷேவ் பண்ணுறாங்க. ஷேவ் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சமாக அந்த பிளேட் வந்து கீறி அவருக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதுலேயே இந்த படத்தோட பேர் வந்து ஜோக்கர் 2 அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட பேர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி ஷேவ்லாம் பண்ணிட்டு அவர் எங்கே கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லுக்கு தான் கூட்டு போகிறாங்க. அந்த வார்டு வந்து எப்படி சொல்லணும்னா, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் அங்கே தனியாக அடைச்சி வச்சிருக்காங்க. அதை வந்து வார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே தான் இப்போ ஹீரோ கொண்டு போய் அடைக்க போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்தோட ஹீரோயின் வச்சுக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து ஹாய் சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. ஹீரோக்கு இவ்வளோ நேரம் ரொம்ப கோவமாக இதாகவும் இருந்தது. இப்போ இந்த பொண்ணு இந்த மாதிரி ஹாய் சொல்லி சிரிச்சோன்னா இவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஹீரோ இங்கேருந்து அப்படியே நேரம் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா, அவர் வக்கீல் பார்க்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காரு. ஹீரோ கிட்ட ரொம்ப பாசமாக பேசுறாரு. அதனால ஹீரோவும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காரு. இப்போ லாஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இருப்பார்ல, அவரை பார்க்க வந்திருப்பாங்க. அதில் கூட அவரை கொன்னுட்டு அப்படியே வர மாதிரி ரத்தமாக இருந்து வர மாதிரி இருந்திருக்கும். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு டாக்டர் தான் பார்க்க வருவாங்க. இப்போ எதுக்காக அந்த வக்கீல் வந்து இப்போ டாக்டரை பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு. அதனால அவருக்கு வந்து மல்டிபிள் டிசார்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னா, ஹீரோ மேலே எந்த தப்பும் கிடையாது, அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வக்கீல் வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு. டாக்டர் வந்து அவரோட அந்த ரெக்கார்ட் பண்ணுவார், இவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த ப்ரூஃப்காக அது ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ இவர் ஹீரோ கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா, உனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன நடந்தது, என்ன கொடுமைன்னு கேட்கும்போது ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு. திரும்பவும் டாக்டர் என்ன கேட்குறாருன்னா, உனக்கு அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ வந்து அமைதியாகவே உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோ இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன், நீ அன்றைக்கி தான் தடவையாக ஜோக்கர் வேஷம் போட்டு நீ வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நானும் அம்மாவும் சேர்ந்து தான் அந்த ப்ரோக்ராம்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே டாக்டர் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அந்த ஜோக்கர் வந்து அந்த பர்சனாலிட்டி உனக்குள்ளே வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆமான்ற மாதிரி சிரிக்கிறாரு. அதோட இப்போ அவர் ஜெயிலில் இருக்க மாதிரி சீன் காட்டுறாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க வந்து ஹீரோவை ரொம்பவே வெறுப்பேற்றிட்டே இருக்காங்க. அவரை என்ன சொல்கிறது, அவரால் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு அவரை வந்து ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இதில் ரொம்பவே டென்ஷனான ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன தான் ப்ராப்ளம், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே உன்னை பெரிய ஹீரோ மாதிரி நினச்சி கொண்டாடுறாங்க, நீ அப்படிலாம் கிடையாது, அதனால தான் உன்னை இப்படி அசிங்கப்படுத்துறான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. அதோட இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மனநல பாதிக்கும் அந்த வார்டுக்கு தான் கூட்டு வராங்க. அங்கே தான் வந்து ஹீரோயினும் இருக்காங்க. அங்கே போகிறதுனால இப்போ ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சாங்க, ஹாய் சொன்னதை வச்சு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க. அது உண்மையிலே நீதானா, அந்த ஜோக்கர் வந்து உண்மையிலே நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. அந்த ஜோக்கர் இதில் வந்து எனக்கு ரொம்பவே உன்னை பிடிச்சிருந்தது, நான் 20 தடவைக்கு மேலே அதை பார்த்துட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, உண்மையாவா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. அதில் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது என் பேர் லீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி நீ எதுக்காக இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்குறாரு. நான் எங்கள் அம்மாவோட ரூமுக்கு தீ வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அந்த ஃபீலே ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு.
அதோட ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் நான் வந்து 5 கொலை பண்ணிட்டதா என்ன வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நான் 6 கொலை பண்ணியிருக்கேன். அது இங்க இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. அந்த 6வதா நான் பண்ணது யார தெரியுமா? எங்க அம்மாவ தான் அப்படின்ற மாரி ஒரு குட்ட தூக்கி போடுறாரு. இப்ப அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா வந்து அக்கம் பக்கத்து வீட்லலாம் யார்ட்டயுமே பேசவே விட மாட்டாரு. ஒரு நாள் வந்துட்டு அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாரி எனக்கு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் நான் ரொம்பவே தனிமையாயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஜோக்கர் எல்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறாங்க. அது ஜீசஸ் பாட்டு மாரி ஒரு பாட்ட பாடுறாங்க. ஹீரோவும் அதே பாட்ட பாடுறாரு. அதுக்குள்ள வந்து டைம் முடிஞ்சு எல்லாம் போங்க அப்படின்ற மாரி எல்லாரையும் அனுப்பி விட்டுர்றாங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அதோட எல்லாரையும் கூட்டு போய் டிவி போட்டு டிவி கொஞ்ச நேரம் பார்க்க விடுவாங்கல்ல, அந்த மாரி பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நியூஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ அந்த நியூஸ பார்க்குறாரு. அதுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ மாரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு அந்த ஜோக்கர் இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை தான் சரியான தண்டனையா இருக்கும். அப்படின்ற மாரிலாம் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இத பார்த்தோனே ஹீரோக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படியே பார்த்துட்டே உட்கார்ந்திருக்காரு. இப்ப இந்த நியூஸ கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிப்பாரு. அவர் இந்த கதைக்கு ஒரு முக்கியமான ஆளா இருக்கும். அது இப்ப இவர மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது லாஸ்ட்ல அது என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட இன்னொரு பழக்கம் என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப எமோஷனலா ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன வந்து தூக்குல போடு அப்படின்ற ஒண்ணு இது வந்த உடனே, அவர் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுடுறாரு. அப்படி ஹீரோ அழும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மழையா இருக்கும். அந்த மழையில நின்னுட்டு கத்தி சிரிச்சுட்டு, அப்படியே அதோட எண்டிங் வந்து அழுகையா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு இதா இருக்கும். இந்த மாரி ஹீரோ அழும்போதே நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். ஏன்னா, அவர் எந்த அளவுக்கு லைஃப்ல கஷ்டப்பட்டுருப்பாரு. அதனால அவருக்கு உண்மையா ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சின்ன வயசுல மனசுல காயப்படுறவங்க வந்துட்டு, அத வெளிப்படுத்த முடியாம, அவங்களுக்குள்ள இந்த மல்டிபிள் டிஸார்டர் வர்றது வந்து ஒரு இயற்கையான விஷயம் தான். அது சில பேர பாதிக்கும் அப்படின்றத தான் சொல்லணும். ஆனா சம்மந்தப்பட்டவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றத அத உணர்ந்தா தான் முடியும். அந்த மாரி தான் ஹீரோ என்னென்னலாம் அனுபவிச்சிருக்காரு அப்படின்றத நெனச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவர் அந்த மாரி அப்படியே சிரிச்சுட்டு அழும்போது ரொம்ப நம்மளுக்கு ஒரு மாரி இருக்கும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயில்ல இருக்க ஜாக்கின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா சிரிப்பாரு. ஏன்னா, அவருக்கு ஹீரோவ சுத்தமா பிடிக்காது. அதிகமா ஹீரோ வம்பு வளர்க்கறது, ஹீரோவ வந்து திட்டுறது, ஹீரோ வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது இவர் தான் அதிகமா பண்ணிட்டு இருப்பாரு. இது ஒரு பக்கம் இப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, திரும்ப எல்லாருக்கும் வந்து படம் போட்டு காட்டிட்டு இருப்பாங்க. எல்லாரும் உட்கார்ந்து அந்த படத்த பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மாரி படம் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோவ எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அங்க நெருப்ப பத்த வச்சுடுறாங்க. அதனால எல்லாரும் நெருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத அணைக்கிறதுக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுமா இருக்காங்க. இதுல இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஓடி வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கருந்து ஓடிட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியே போற வழியில ஃபுல்லா அதுல கவனம் செலுத்தி ஏதாவது தப்பிச்சிருக்கலாம் போல இருக்கு. அப்படியே ஆட்டம், பாட்டம் அப்படியே கெஸ் பண்றது அப்படி இப்படின்ற மாரி இங்க ஓடுது. இதே மாரியே அவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் கேட்டுக்கே வந்துடுறாங்க. மெயின் கேட் கிட்ட வந்துட்டாங்க. எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேட்ட தாண்டி தான் வந்து அந்த பிரஸ் இருக்காங்கல்ல, பத்திரிக்கைக்காரவங்கலாம் வேற நின்னுட்டு இருக்காங்க. ஆனா வந்து கடைசி நேரத்துல இவங்க தப்பிக்கிற நேரத்துல வந்து அங்க இருந்த போலீஸ் எல்லாம் வந்து இவங்க 2 பேரையும் திரும்பவும் புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னும்போது தண்டனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா தானே ஆகும். அதனால இப்ப இவங்க 2 பேருமே தனித்தனி செல்ல போட்டு வைக்கிறாங்க. அது ஹீரோவ பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டான ரூம்குள்ள வந்துட்டு போட்டு வைக்கிறாங்க. ஏற்கனவே அவருக்கு இந்த மாரி பெர்சனாலிட்டீஸ்லாம் வந்துட்டு இருக்கவங்கள வந்து திரும்ப இந்த மாரி பண்ணும்போது இன்னும் தானே அது அதிகமாகும். அது புரியாம இவங்களும் அந்த மாரி அவருக்கு தண்டனை குடுத்துர்றாங்க. இத பார்த்த ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஹீரோ இருக்க செல்லுக்கு வந்து அதே இடத்துக்கு வந்து இவங்களும் வரணுன்றதுக்காக, அவங்க கொஞ்சம் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலியமா, அங்க இருக்க போலீஸ் மூலியமா அப்படியே சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி ஹீரோ இருக்க ரூம்க்கே வந்துர்றாங்க. வந்துட்டு அவர்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நான் வந்து ரிலீஸ் ஆக போறேன். நீ வந்து என்ன ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற. அதனால வந்து இங்க இருக்கவங்களுக்கு அது பிடிக்கல. என்ன ரிலீஸ் பண்ண போறாங்க. நான் இங்கேருந்து போக போறேன்." அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட அவங்க சொல்றாங்க. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஜோக்கர் வேஷத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோக்கு வந்து ஃபுல்லா அந்த ஜோக்கர் மேக்கப் இருக்கு பார்த்தீங்களா, அத அவங்களாவே ஹீரோக்கு போட்டு விடுறாங்க. அதோட இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ரொமான்ஸ் ஆகுது. அப்படியே அங்க தப்பு இதெல்லாம் நடந்து முடியுது. இதோட பார்த்தீங்கன்னா, அவங்களும் அங்கருந்து போயிடுறாங்க. இது சரி விடுங்க. அத பத்தி நம்ம போ வேணாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப வக்கீல் வந்து ஹீரோ கிட்ட பேசுறாரு. ஹீரோ கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து கண்டிப்பா ஒரு பேட்டி குடுத்தே ஆகணும். நீ அப்படி குடுத்தா மட்டும் தான் மக்களுக்கு உன்ன பத்தி எல்லாம் என்ன ஏதுன்றது தெரிய வரும்." அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஏன்னா, அந்த வக்கீல் வந்து ஹீரோ கிட்ட ஒரு தன்மையா பேசுறாரு. அதனால ஹீரோவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்ப அந்த டிவி வந்து நியூஸ் அதாவது பேட்டி எடுக்க வந்திருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோ வந்துட்டு ரொம்பவே எரிச்சல் ஊட்டுற மாரியான விஷயங்களா பேசுறதும், அவர கேட்கறதுமாவே வச்சிருக்காரு. இது ஹீரோக்கு வந்து ரொம்ப ஆத்திரத்த ஏற்படுத்துது. அவர் என்ன சொல்றாருன்னா, "உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அப்படி பண்ற? என் சின்ன வயசுல என்னென்னலாம் நடந்திருக்கும் உனக்கு என்ன தெரியுமா?" அப்படி இப்படின்ற மாரி அவர் கேட்கிறாரு. அவர் அதாவது ரியாக்ட் பண்ணணும். அவர் வேணும்னே இந்த மாதிரி நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டா அவங்க கோவப்படுவாங்க. அவங்க வந்து மாறுவாங்கல்ல. அந்த மாரி தான் அவர் நடந்துக்கிறாரு. இவரும் அதுக்கு தகுந்த மாரியே ரியாக்ட் பண்ணிடுறாரு. இத பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாரி மறுநாள் வந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்துர்றாங்க இப்ப. இப்ப அவர் கோர்ட்டுக்கு வர்றார்ல, வர வழி பூரா மக்கள் எப்படி இருக்காங்க அப்டின்னா வந்துட்டு, இந்த ஜோக்கர் வேஷம் இருக்குல்ல, அத அவங்களும் போட்டுட்டு ஹீரோவ வந்து அப்படியே சந்தோஷமா அவங்க சேர் அப் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா, அவ்ளோ ரசிகர்கள் அவங்களுக்கு இருக்காங்கன்ற மாரி இருக்கு. அதோட ஹீரோ வந்துட்டு இப்ப கோர்ட்டுக்குள்ள வராரு. ஆனா, அவர பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தான் ரொம்ப தேடுறாரு. எங்க இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்கள தேடிட்டு இருக்காரு. ஆனா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு வெளிய தான் அவங்க நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இந்த கோர்ட்ல என்ன நடக்குது அப்டின்றத வந்துட்டு லைவா வந்து டெலிகாஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஜெயில்ல இருக்காங்கல்ல, மத்த கைதிகளும் வந்துட்டு இந்த கேஸ வந்து என்ன அப்டின்னு
சொல்லிட்டு டிவியில் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு எல்லாருமே ரொம்ப கொண்டாடுறாங்க. அவர் மாதிரியே வேஷம் போட்டு ஜோக்கர் ஜோக்கர்னு சொல்லிட்டு எல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு அந்த அளவுக்கு அவருக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இதை வந்துட்டு அந்த ஜாக்கி அந்த போலீஸ்கார் இருக்கார்ல அவருக்கு சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது. அவர் ரொம்ப கோவத்தில் ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோக்கு ஆப்போசிட்டாக ஒரு வக்கீல் இருக்கார்ல, அவர் என்ன கேட்குறாருன்னா அந்த டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட வந்துட்டு ஹீரோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படி இப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு. இதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா வந்து அவரை செக் பண்ணி பார்த்துட்டேன், அவருக்கு எந்த மனநோயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, அவர் வந்து வேணும்னே இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு அது நம்ம அரெஸ்ட் ஆகக்கூடாது, அது கேஸாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து இப்படி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி அவர் ட்ராமா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இப்படி அவர் சொன்ன உடனே இப்போ ஹீரோட வக்கீல் இருக்காருல்ல, அவர் என்ன கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரை வந்துட்டு அதாவது ஹீரோவை எவ்வளோ நேரம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு 2 மணி நேரம் செக் பண்ணி பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு உடனே ஹீரோட வக்கீல் என்ன சொல்வார்னா, ஒரு 2 மணி நேரத்திலேயே ஒரு ஆள் இப்படி தான் அப்படின்றத எப்படி உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு அப்படி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவரை நான் செக் பண்ணி பார்த்து நிறைய டெஸ்ட்டும் நான் கொடுத்துருந்தேன். அதில் வந்து ரிப்போர்ட் வந்து எனக்கு அதுதான் சொல்லுது. அவர் வந்து நார்மலாக தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோவோட வக்கீல் இருக்கார்ல, அவர் ஜட்ஜ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னோட கட்சிக்காரனை வந்துட்டு இவர் வெறும் 2 மணி நேரம் வந்து சோதிச்சு பார்த்துட்டு அவர் மனநல பாதிக்கப்படலான்னு இவர் சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்களையும் அதுதான் அனுபவிச்சிருக்காரு. அதில் அவர் எப்படி கண்டிப்பாக அவரால் பாதிக்கப்படாமல் இருக்கவே முடியாது. அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பக்கார ஒரு அம்மா கிட்ட அவர் அப்படி இருந்திருக்காரு அப்படி இப்படின்ற மாதிரி இப்போ அவர் வக்கீல் வந்து பேசுகிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோ வந்து நார்மல் பர்சன் கிடையாது, அவர் கண்டிப்பாக அவருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வக்கீல் வந்து சொல்கிறார். ஏன்னா அப்படி சொன்னாதான் இவர் வந்து ஏன்னா அவர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது உண்மைதான், அவர் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டதுனால தான் அப்படி இருக்காரு. அவர் வந்து அந்த வக்கீலுக்கு பிடிச்சதுனால அவர் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணுன்றதுக்காக அவர் அவரோட பாயிண்ட்ல வந்து அவர் கவனமாக இருக்காரு. இதை கேட்டு அந்த ஆப்போசிட் வக்கீல் இருப்பார்ல, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு டைரி எடுத்து கொடுக்குறாரு. அது என்ன டைரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் கைப்பட எழுதின டைரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களால தனிப்பட்ட முறையில் அவங்களா எழுத முடியாது இல்லையா, அப்போ ஹீரோ எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃப்காக அந்த டைரியை வந்து காட்டுறாரு. இப்போ இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஹீரோக்கு வந்து இப்போ கோவம் வருது, வேண்டாம் அது யாரும் படிக்கக்கூடாது, அது என்னோட பர்சனல் டைரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் இப்போ வந்து இதை படிச்சு தான் ஆகணும், இது வந்து கேஸாக வந்ததுனால இதை கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அதை படிக்க போகிறாங்க. அந்த டைரியில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போன பார்ட்டில் வந்து பார்ட் 1ல் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சோஃபியான்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பார். அதாவது கற்பனையாக லவ் பண்ணது தான் அவர் வந்து எழுதி வச்சிருப்பாரு. அதை வந்துட்டு இப்போ இங்கே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே அவர் லவ் பண்ணிட்டு இருக்காருல அந்த பொண்ணுக்கு வந்து இது தெரிஞ்சுட்டா அவரோட லவ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ணது உண்மையான லவ்வே கிடையாது, அது அவரோட கற்பனை தான். இங்கே அது பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது வந்துட்டு அந்த டைரியை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதை படிக்கும்போது ஹீரோயின் அங்கே தான் இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போகுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ என்ன கேட்ப அந்த ஆப்போசிட் வக்கீல் இருக்காரு, அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த டைரி எழுதுனதுக்கும் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் இப்போ வந்து ஹீரோவோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும்ல, ரெண்டுத்துக்கும் வந்து ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எந்த வித்தியாசமும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அன்னைக்கு கேஸ் வந்து அதோட முடியுது. இப்போ அதோட ஹீரோ கூட்டிட்டு வெளியே வராங்கல்ல, வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பத்திரிக்கைக்காரங்களும் அப்படியே சுற்றி சுற்றி வந்து நின்னுறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட வக்கீல் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க. என்ன அப்படின்னா, நீ எதுக்காக ஹீரோ வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொல்றான், அவன் நார்மலாக தானே இருக்கான், நீ எதுக்கு அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இவங்க சண்டைக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த வக்கீல் வந்து என்ன சொல்றாரு, நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு ஏன் அந்த பொண்ணு ஓவரா ரியாக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவளை ஒரு பெருசாக பொருட்படுத்தாதீங்க, ஏன்னா அவளும் வந்து என்னை எப்படியாவது வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைக்கிறா, அதுக்காக தான் அந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பற்றி சில விஷயங்களையும் ஹீரோ வந்து சொல்றாரு. அது ஹீரோயின் வந்து என்னவா ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் குடியிருந்ததா சொல்லுவாங்க, அவங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதாகவும் இவங்க தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் அவங்க அம்மாவுக்கு ரூமுக்கு தீ வச்சதாகவும்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ வந்துட்டு இப்போ இந்த வக்கீல் கிட்ட சொல்றாரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அவ சொன்னது எல்லாத்தையும் நீ நம்புறியா, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, அவள் ஒன்றும் உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரியும் கிடையாது, அவங்க அப்பா இறந்து போகவும் கிடையாது, அவள் ஒரு பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ஒன்றும் குடும்பக்காரரும் அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது, அவங்க அப்பா ஒரு டாக்டர், அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட், அதனால தான் அவள் உன்னை வச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, அதனால தான் உன்னை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட க்ளோஸாக அவள் பழகிருக்கா, மற்றபடி அவள் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும் இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா அவர் எல்லாரும் ஏமாத்திருக்காங்க, இந்த பொண்ணா வாண்டடாக வந்து பேசுனது இது எல்லாமே அவர் உண்மை அப்படின்றவன் நம்பியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஹீரோவுக்கு மனநல பாதிக்கப்பட்டனால தானும் வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியே நடிச்சு ஹீரோவை ஏமாத்திருக்கிறது ஹீரோவால் ஏற்றுக்கவும் முடியல, அதை நம்பவும் முடியல. ஆனால் இப்போ என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி யோசனையிலே இருக்காரு. இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. எப்போவுமே அடிக்கடி ஹீரோக்கு வந்துட்டு அவராக கற்பனை பண்ணி நிறைய விஷயங்கள் யோசிப்பார்ல, அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி யோசிக்கிறார். அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி அவர் வந்து கற்பனை பண்ணி பார்க்குறாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுத்து ஹீரோ வந்து சுடுற மாதிரியும் அவர் நினச்சி பார்க்குறாரு. இதோட டைமும் முடிஞ்சிருது. இப்போ ஹீரோ கொண்டு போய் ஜெயிலையும் போட்டுறாங்க. இப்போ மறுநாள் வந்துட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோயின் வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோ வந்து நேரடியாகவே கேட்குறாரு, நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதுவுமே பெருசாக அலட்டிக்காம சாதாரணமாக சொல்கிறாங்க, நான் வந்து ஜோக்கரை பார்க்கணும், அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன், இதுக்கு மேலே நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க.
அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவங்க கர்ப்பமா இருக்கேன் அப்படின்றத கூட இங்க சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு அவங்க செஞ்சது எல்லாமே வந்துட்டு அந்த ஜோக்கர் மேல அவங்க ஒரு இதா இருக்காங்க, பைத்தியமா இருக்காங்கன்றத தான் காட்டுது. மத்தபடி ஹீரோ மேல அவங்க பிரியமா இருக்காங்களா அப்படின்றது இனிமே தான் நம்மளுக்கு தெரிய வரும். அதோட திரும்ப அந்த கேஸ் நடக்குது. அத தான் இப்ப காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட்ல வந்து சோஃபியா அப்படின்ற ஒரு போன பார்ட்ல வருவாங்கல்ல, அவங்கள வந்துட்டு காட்டுறாங்க. அதுல வந்துட்டு எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, "உங்களுக்கு ஹீரோவ தெரியுமா?" அப்படின்னு ஹீரோவோட அம்மாவ தெரியுமா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு ஹீரோவோட அம்மாவ நல்லாவே தெரியும். அவங்க என்னோட பொண்ண வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப அடுத்த கேள்வி அவங்கள்ட்ட என்ன கேட்கறாங்கன்னா, "இந்த நிக்கிறாரு இந்த ஆர்தர் கிளர்க் தான் வந்து உங்ககிட்ட உங்க வீட்ட அன்னைக்கு உடைச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தவரா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் அவர வந்து அந்த அபார்ட்மெண்ட்லயே வந்து 1 தடவையோ 2 தடவையோ தான் பார்த்திருப்பேன். அதனால அவர் தான் அன்னைக்கு வந்ததா, இல்ல அவருக்குள்ள இருக்க அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாரி ஒரு ஆள் வந்ததான்றது எனக்கு சரியா சொல்லத் தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் தெரியலன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்காக ஊர விட்டே வேற ஊருக்கு போனீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள்ட்ட கேள்வி வருது. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஹீரோ இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்புறம் இன்னொரு கட்டத்தில போயிட்டு நானும் ஹீரோவும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது எனக்கு சரியா படல. அதனால தான் வந்துட்டு நான் என் பொண்ண கூட்டிட்டு வேற ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க இவ்ளோ சொல்றீங்களே, இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாரி இப்ப கேட்கவும், அவங்க அதுக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த ஆர்தர் கிளர்க் வந்து செத்து போனா கூட எனக்கு கவல கிடையாது. ஏன்னா எனக்கு அவன யாருன்னே தெரியாது அப்படின்ற மாரி பேசி முடிக்கிறாங்க. இப்ப ஹீரோட வக்கீல் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இந்த சோஃபி கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, அன்னைக்கு நைட் வந்து ஆர்தர் கிளர்க் வந்து உங்க வீட்டுக்கு வந்தார்ல, உங்கள ஏதாவது மிரட்டினாரா? அதாவது உங்க பொண்ண வச்சு உங்கள மிரட்டினாரா? பிளாக்மெயில் பண்ணி உங்கள ஏதாவது மிரட்டினாரா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படிலாம் அவர் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அடுத்தது அந்த வக்கீல் என்ன கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அன்னைக்கு இந்த உங்க வீட்ல அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு இவர் தான் அதாவது ஆர்தர் கிளர்க் தான் இருந்தாரா? அது கன்ஃபார்மா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது சோஃபி என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்ல இவர் கிடையாது. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜோக்கர் வேஷம் போட்டு வந்திருந்தான் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. இப்ப அந்த வக்கீல் இப்ப இந்த சோஃபி கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, அவங்க அம்மா அதாவது ஹீரோட அம்மா வந்து நல்லா பழகுவாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. என்னைக்காவது அவங்க வந்துட்டு ஹீரோக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்ல, இல்ல ஹீரோ பத்தி வேற ஏதாவது விஷயங்கள் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அந்த சோஃபி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா ஹீரோட அம்மா வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என் பையனுக்கு வந்து உடம்பு நல்லா கொஞ்சம் மனநிலை சரியில்லாம இருக்கு. ஏன்னா அவன் வித்தியாசமா சிரிக்கிறான். சில நேரம் அவன் சிரிக்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்படின்ற மாரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி சொல்றாங்க. இது சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த விஷயத்த அந்த ஃபிளாஷ்பேக் இருக்கும்ல, அத வந்து நினைச்சு பார்க்குறாரு. அந்த டைம்ல இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட மாரி அதாவது சோஃபியும் ஹீரோட அம்மாவும் 2 பேரும் பேசிக்கிட்ட மாரி சீன்லாம் காட்டுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அடிக்கடி என்ன சொல்வாருன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். அதுவும் என்னால தான் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்ச மாரி இருக்கணும். அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லுவாரு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்துட்டு இவங்கள்ட்ட சொன்ன மாரி சொல்லுவாங்க. இதெல்லாம் போயிட்டே இருக்கு. ஹீரோ அப்படியே அமைதியா நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்காரு. ஒரு அளவுக்கு மேல அவருக்கு அவரோட உலகம்னு இருக்கும்ல, அதுக்குள்ள போக ஆரம்பிச்சர்றாரு. அதுல பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு, டான்ஸ் ஆடிட்டே இருக்க மாரி சந்தோஷமா அவருக்கு அப்படியே கற்பனை பண்ணிக்கிறாரு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கோடாரி மாரி வச்சிருக்காரு. எல்லாரையும் அங்க இருக்கவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. ஏன்னா, அவங்கள கஷ்டப்படுத்துறவங்க எல்லாரையும் அவர் கொன்னுட்டு தானே இருக்காரு. இப்ப அவரோட கற்பனையிலேயே வந்துட்டு அந்த ஜட்ஜ் மொதற்கொண்டு எல்லாரையும் அடிச்சு கொல்ற மாரி அவர் கற்பனை பண்றாரு. அதோட அவரோட கற்பனை எல்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம், அப்புறம் திரும்ப சோஃபி பேசுற அந்த ரியல் லைஃப்க்கு திரும்ப அத கேட்கறதுக்கு வராரு. அதுல அந்த சோஃபி என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆத்தரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் பையனுக்கு வந்து எந்த பொண்ணுமே கிடைக்கவே மாட்டா. அவனுக்கு கல்யாணமே நடக்காது. அவன் கடைசி வரைக்கும் கன்னி பையனாவே தான் இருப்பான். அப்படின்ற மாரிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு வேற சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு வந்து கோவம் வருது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, அவருக்கு வந்து எரிச்சலா இருக்கும்போது, அவர் வந்து இப்பதான் ஒரு கனவுல நெனச்சு பார்த்தாரு. எல்லாரையும் போட்டு அடிக்கிற மாரி. திரும்ப இந்த மாரிலாம் அவங்க அம்மா சொன்னதா இவங்களுக்கு செய்தி வரவும், இவர் ஒரு மாரி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எமோஷன் ஆயிட்டா அவருக்கு சிரிப்பு வரும்ல. அதனால சிரிக்கிறார். இத பார்த்த ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, "சிரிக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, அது அவர் காதுக்கு வாங்குற மாரி தெரியல. அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா இந்த சிரிப்போட முடிவு வந்து அழுகையா தான் இருக்கும். அது மத்தவங்களுக்கு தெரியல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நார்மல் ஆயிடுறாரு அவரா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, "நான் என் வக்கீல வந்து வேலைய விட்டு தூக்கிடுறேன்" அப்படின்றாரு. அதோட இனிமே எனக்காக நானே வாதாட போறேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோ சொன்னது கேட்டோனே ஹீரோட சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பயங்கரமா ஆரவாரம் பண்றாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க. பொதுவாவே எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அது தன்னால தான் சந்தோஷமா இருக்கணும்ன்றது ஹீரோட எண்ணமா இருக்கும். இப்ப ஹீரோ இந்த மாரி சொன்ன உடனே எல்லாரும் ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோனே ஹீரோக்கு வந்து ரொம்ப குஷியா போயிடுது. அந்த சந்தோஷத்தோடயே இப்ப அங்கருந்து அவர கூட்டிட்டு வராங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப சென்சேஷனலா அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரியா போயிடுது. இப்ப ஹீரோவ பார்க்க ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, "நீ என்ன நெனச்சாலும் உன்னால பண்ண முடியும். ஏன்னா நீ தான் ஜோக்கர்" அப்படின்னு சொல்லிட்டு அவர இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஜோக்கரான அந்த கேரக்டர் தான் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இப்ப ஹீரோ வந்து ஜெயிலுக்கு கூட்டு வராங்க. ஜெயில்லயும் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் ரொம்ப கிளாப் பண்ணி ஹீரோவ ரொம்ப பாராட்டுற மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அங்க இருக்க போலீஸ்காரங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இத பார்த்த கோவமான அந்த ஜாக்கி போலீஸ் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கவங்கலாம் அடிச்சு, உதைச்சு உள்ள அனுப்பி விடுறாரு. எல்லாம் போய் முடிச்சர்றாங்க. இந்த சீனுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து கோர்ட் சீன் தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு அவருக்கு அவரா வக்கீல்ன்றதுனால அந்த மாரி அவர் கெட்டப்ல இருக்காரு. அதுவும் அவர் என்னவா மாறி வந்திருக்காரு அப்படின்னா, ஃபுல்லா அவர் இந்த ஜோக்கர் கெட்டப் இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் போட்டிருக்காரு. அத போட்டுட்டு அவர் வந்துட்டு வக்கீலா தனக்கு தானே வாதாட வந்திருக்காரு. இந்த இடத்துல இப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு ரூல்ஸ்லாம் தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு, ரூல்ஸ் என்ன என்ன அப்படின்றத அவருக்கு புரியும்படி சொல்லிட்டு, இப்ப வந்து கேஸ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து விட்னஸா யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ கூட வேலை பார்த்த ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, ஆள் வந்து கொஞ்சம் குள்ளமா இருக்காரு. அவர்கிட்ட தான் இப்ப ஃபர்ஸ்ட் விசாரணைய ஹீரோ வந்து ஆரம்பிக்க போறாரு. இப்ப இவர் யாரு? இவர் எதுக்கு விசாரிச்சுக்கு வந்திருக்காருல்ல, அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ கூட முன்னாடி வேலை பார்த்தவங்க தான் இவரும், இன்னொருத்தரும்
இருப்பாங்க. அவரை வந்து ஹீரோ வந்து அடிச்சு கொன்னு இருப்பாரு. அந்த இடத்துல இவரும் இருப்பாரு, இந்த குள்ளமா இருக்கார்ல இவரும் இருப்பாரு. இவரும் தன்னை வந்து கொன்னுடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் இருப்பாரு. ஆனா ஹீரோ வந்து நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரோட விட்டுருப்பாரு. இப்ப இந்த ஆள் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்துட்டு ஆப்போசிட் வக்கீல் இருக்கார்ல, அவர் என்ன கேள்வி கேட்பாருன்னா, "நீங்க வந்துட்டு அன்னைக்கு இந்த கொலை நடந்ததுல, அப்ப நீங்க யார பார்த்தீங்க? அவர் எப்படி இருந்தாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்வாருன்னா, இப்ப ஜோக்கர் இருக்கார்ல, தனக்கு தானே வாதாடுறாரு. அவர கை காட்டி, "அன்னைக்கு நான் அந்த கொலை நடந்த இடத்துல இவர மாரியே அல்ல, இதே கெட்டப்ல தான் அப்படிதான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப ஹீரோ வந்து வக்கீலா தானே இருக்காரு. இப்ப அவர் வந்து இவர்ட்ட என்ன கேட்கிறாருன்னா, "அந்த ஆள் வந்துட்டு அன்னைக்கு ஏதாவது உன்ன பண்ணாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. "இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா, "அன்னைக்கு நைட்டு நீயும் அங்க தான் இருந்த. இன்னொருத்தன கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. என்ன மாரியே இருக்க அந்த ஆள் வந்துட்டு உன்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணானா? உன்ன எதுவும் செஞ்சான்னு?" கேட்கும்போது, "இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. டக்குனு வந்து ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "அன்னைக்கு அந்த ஷோ நீ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்னா இவரும் அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு ஷோ பார்ப்பாங்கல்ல. அந்த ஷோ நீ பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நான் அந்த ஷோவ பார்க்கலன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. "ஏன்னா அன்னைக்கு அந்த கொலை நடக்கும்போது நான் தானே நேர்ல பார்த்த ஒரே சாட்சி. அதனால நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, "நீ ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்ட. நம்ம கூட வேலை பார்த்தது நீ கொலை பண்ணிட்ட. திரும்ப நீ என்னதான் பண்ண போற அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நீ எப்படியும் பண்றதுக்கு வருவேன்னு சொல்லி தான் முன்கூட்டியே என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டாங்க." அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, "அன்னைக்கு நீ ஒரு கொலை பண்ணீல. அத பார்க்க எனக்கு எவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸா பேசுறாரு. இப்ப ஹீரோ அவருக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, "இப்ப அன்னைக்கு நீ பார்த்தது வந்து ஜோக்கர தான் பார்த்த. ஜோக்கர் தான் கொலை பண்ணான். அப்ப ஜோக்கர் கொலை பண்ணதுக்கு எதுக்காக ஆத்தர தூக்கி ஜெயில்ல போட்டுருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இது எல்லாரும் ஒரு மாரி ஆச்சரியமா பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஜோக்கர் கொலை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். இப்ப ஆத்தர தூக்கி ஜெயில்ல போட்டுருக்காங்க. அங்க அந்த போலீஸ்காரங்கலாம் எவ்வளோ அவர கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா? எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க, எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க தெரியுமா? நான் எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறேன் தெரியுமா? அப்படின்ற மாரி அவருக்கு தகுந்த மாரி அவர்ட்ட இவர் பட்ட வேதனையெல்லாம் அப்படியே சொல்லி காட்டிட்டு இருக்காரு. இத கோர்ட்ல இருக்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. அதாவது இப்ப போலீஸ்காரங்கலாம் இவங்கள வந்து அதாவது தண்டனை கைதியா உள்ள இருக்கவங்கள இவ்ளோ கொடுமைப்படுத்துறாங்கன்ற விஷயம் வந்து இப்ப வெளிய வருது. இப்ப ஹீரோ இந்த மாரி பேசுறத வந்து அந்த ஜாக்கி போலீஸ் இருக்கார்ல, அத வந்து அவர் கவனிச்சிடுறாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. என்னதான் அவங்க செய்றத சொன்னா கூட அவங்கலாம் அத ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு கோவம் தானே வரும். அதோட இப்ப ஏம்மா இப்ப உள்ள வரட்டும். அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாரி அவர் நெனச்சிட்டு இருக்காரு. அது கூட இப்ப இவர் எதுக்காக இப்ப இந்த குள்ளமா இருக்கார்ல, இவர் வந்து சாட்சிக்கு கூப்பிட்டாருன்னா, ஹீரோக்கு வந்து இவர வந்து பிடிக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு, ஒருத்தவங்களோட உடலோட குறைகள வச்சும், மனசால பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்கள வச்சும் தான் மக்கள் வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்றது ஹீரோக்கு பிடிக்காத விஷயமாவே இருக்கும். இப்ப இவர் குள்ளமா இருக்கிறதுனால எல்லாருமே அவர கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, கொல்றது, அதனால அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது ஹீரோக்கு புரிஞ்சதுனால தான் அவர் வந்து அவர கொலை பண்ணாமயே விட்டுருப்பாரு. இப்ப இங்க கூட அவர் எதுக்காக அவர ஃபர்ஸ்ட்டு சாட்சியா கூட்டு வந்தாரு அப்டின்னா, கண்டிப்பா அவர் கொலை பண்ற நேரத்துல கொலை பண்ணாம விட்டுட்டார்ல. அதனால தனக்கு அவர் ஆதரவா பேசுவாரு அப்டின்றதுக்காக தான் இவர வந்து சாட்சியா அவர் கூட்டு வந்திருப்பாரு. இப்ப இந்த கேஸ் வந்து இதோட பாதி பாதியா தான் நடந்துட்டு இருக்கும். அதோட இங்க முடியுது. திரும்ப ஹீரோ வந்து ஜெயிலுக்கு கூட்டு வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, அந்த அவர் வந்து இந்த மாரி ஹீரோ சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, அதனாலேயே திரும்ப போட்டு அவர பயங்கரமா அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. அந்த அடி வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அங்க வந்து ஹீரோக்கு ஆதரவா ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து ஒரு மாரி கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி இந்த ஆள் கத்துறத பார்த்தோனே அந்த போலீஸ்காருக்கு பயங்கர கோவம் வருது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோவ அடிக்கிறத விட்டுட்டு நேரா இந்த ஆள் கிட்ட வந்துடுறாரு. இவர போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரு கட்டத்தில அவர் இறந்தும் போயிடுறாரு. அந்த விஷயம் வெளிய தெரியாம அப்படியே அத மூடி மறைச்சர்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா, கோர்ட்ல அவர் பேசும்போது அவர் வந்து சாட்சிக்கு ஒருத்தர கூட்டு வந்தார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "அன்னைக்கு நீ என்ன கொன்னுருக்கணும். கொன்னாம என்ன நீ விட்டுருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு, அன்னைக்கு அந்த ஒரு கொலை நடந்ததுல, அந்த டைம்ல வந்து இவர் ரொம்பவே பயந்து போயிருப்பாரு. அந்த அளவுக்கு பயத்த எனக்கு நீ குடுத்ததுக்கு என்ன நீ கொன்னே போட்டுருக்கலாம். அப்படின்ற மாரி இவர் இந்த கோர்ட்ல சொன்னது வந்து ஹீரோவ வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கும். அத அவர் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப முகத்தெல்லாம் கழுவிட்டு ஒரு மாதிரி அவர் தன்னைத்தானே அவர் அமைதிப்படுத்திக்கிறாரு. திரும்ப இப்ப மறுநாள் வந்து கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கோர்ட்டுக்கு வராங்க. வரவங்க அவங்க எப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜோக்கர் வேஷம் போட்டுட்டு வராங்க. அதாவது ஜோக்கர் தானே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தன்னைத்தானே வந்து ஜோக்கர் வேஷம் போட்டுட்டு அவங்க இப்ப கோர்ட்டுக்கு வராங்க. இப்ப இன்னைக்கு வந்து கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதாவது இதுவரைக்கும் வாக்குவாதம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப முடிவா ஏதாவது பேசிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல ஹீரோக்கு வந்து என்னன்னா, நேத்து அவர் பேசினது வந்து அவர் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாரு. இதுக்கு மேல எதுக்கு இந்த மாரி வளர்த்துக்கிட்டே போகணுன்ற மாரி அவருக்கு தோணிடுச்சோ என்னமோ, அவர் வந்து இப்ப அவரா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். என்னன்னா, நான் வந்து ஆத்தர் கிளர்க் தான். எனக்குள்ள ஜோக்கர்ன்ற எந்த கேரக்டரும் கிடையாது. இந்த கொலை எல்லாமே பண்ணதே நான் தான் அப்படின்ற மாரி எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் 5 கொலை பண்ணல. நான் 6 கொலை பண்ணியிருக்கேன். என் அம்மாவையும் சேர்த்து. அப்படின்ற மாரி எல்லாத்தையும் போட்டு இங்க உடைச்சர்றாரு. இது இவர் சொல்றது எல்லாத்தையுமே ஹீரோயின் இப்ப கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவமும் டென்ஷனும் வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க இன்ஸ்பயர் ஆனதே வந்து இந்த ஜோக்கர் கேரக்டர் தான். அந்த ஜோக்கர் கேரக்டர்லாம் கிடையாது. நான் தான் பண்ணேன். மத்தவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாரிலாம் அவர் வாய்ப்பட அவர் சொல்றது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காம இருக்கு. இத கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு மாரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹீரோவ பிடிச்சிருக்கு. அது ஜோக்கரா அவர் வந்து ஒரு கொடூரமான ஆளா அப்படிதான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இப்ப இவர் இந்த மாரி சொல்றது எல்லாருக்கும் ஒரு மாரி அதிர்ச்சியா இருக்கு. ஹீரோவோட பேச்சு இந்த மாதிரி இருக்கிறத கேட்ட உடனே ஹீரோயினோட சேர்த்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப அதிருப்தி ஆயிடுறாங்க. இவங்க இந்த மாரிலாம் அப்படியே கேஸ் போயிட்டே இருக்கு. அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு. இப்ப எல்லாருக்கும் எரிச்சலா இருக்கு. அது இல்லாம ஹீரோயினுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ஏன்னா இப்ப இன்னைக்குன்னு பார்த்தா அவங்க அந்த ஜோக்கர் வேஷம்ல போட்டு வந்தாங்களா, அவங்களுக்கு இதுக்கு மேல இங்க இருக்க பிடிக்காம அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க.
இப்போ அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோட சப்போர்ட்டர்ஸ்லாம் அங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து ஹீரோயின் எந்திரிச்சு போனோனே அவங்களும் எல்லாருமே போயிடுறாங்க. ஹீரோக்கு வந்து இந்த மாரிலாம் இருந்தா அவர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதாகுவாரு. அந்த தாழ்வு மனப்பான்மை வரும்ல, அந்த மாதிரி ஆவாரு. அத அவர் பார்த்துட்டே இருக்காரு. இத பார்த்துட்டு அவர் தொடர்ந்து அவர் சொல்றது என்னன்னா, "இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன். என்னோட ரியல் கேரக்டர்ல இருந்து தான் நான் பண்ணேன். நான் ஜோக்கராலாம் மாறல. அந்த மாரிலாம் எந்த மல்டிபிள் பர்சனாலிட்டிலாம் எனக்குள்ள இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்காரு. இப்படி இந்த சீன் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் பண்றாரு. நெறைய தடவ கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா வந்து ஹீரோயின் வந்து கால எடுக்கவே மாட்றாங்க. அதோட லாஸ்ட் டைம் வந்து அவர் ஹீரோ கால் பண்ற கால வந்து அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயின் எடுத்தது வந்து இவருக்கு தெரியல. அதாவது அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்காரு. அவங்க எடுக்க மாட்றாங்கன்றோனே இவர் பாட்டுக்கு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சுறாரு. அந்த பாட்டுல வந்து அவர் என்னவா பாடுறாருன்னா, "என்ன விட்டு நீ போணும்னு நெனச்சாலும் உன்ன விட்டு நான் போக மாட்டேன்." அப்படின்ற மாரிலாம் பாடிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னமோ அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ தெரியல. திடீர்னு வந்து ஒரு கன் எடுத்து தனக்கு தானே அவங்க சூசைட் பண்ணிக்கணுன்ற மாரி வராங்க. இதோட இந்த கேஸுக்கு வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும், ஜட்ஜ்மெண்ட் குடுக்கணும்ல. அந்த டேவும் வருது. இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்க்காக பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அங்க கூடியிருக்காங்க. அந்த பத்திரிக்கைக்காரங்க வந்து எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. இப்ப ஜட்ஜ்மெண்ட்டே என்ன சொல்றதா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு செய்யாத ஒரு தப்புக்கு வந்துட்டு செஞ்சதா அவர் வந்து கூனி குறுகி நிற்கிறாரு. அதாவது அவர் குற்ற உணர்ச்சி அவருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற போறாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வெடிகுண்டு போட்டு வெடிக்க வச்சிடுறாங்க அந்த இடத்த. அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பில்டிங்கே வந்து இடிஞ்சு போயிடுது. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கண் விழிச்சு பார்க்குறாரு. அப்படியே வெளிய வந்து பார்க்குறாரு. வெளிய வந்து பார்த்தவருக்கும் பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர மாரியே கெட்டப் போட்டுருக்காங்க. எல்லாருமே ஜோக்கர் வேஷம் போட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. இத ஹீரோ பார்க்குறாரு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோவ வந்து காப்பாத்துறதுக்காக ஒரு டீம் வராங்க. போன பார்ட்ல வந்து அவங்க ஒரு இந்த மாரி தேவையில்லாத வேலைய பார்த்துட்டு மாட்டி விட்டுருப்பாங்க. அந்த டீம் தான் வந்து ஹீரோ வந்து காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோவ அதாவது ஜெயில்ல போட்டுருவாங்க. ஆனா ஜட்ஜ்மெண்ட்டே அவருக்கு ஆதரவா தான் வரப்போகுதுன்றது தெரியாம, அவர காப்பாத்தணுன்ற பேர்ல அங்க ஒரு பாம்ப போட்டு அவர கார்ல ஏத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு ஹீரோவ காப்பாத்துறன்ற பேர்ல கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சோனே, அவங்க கிட்ட இருந்து அப்படியே போராடி அங்கருந்து தப்பிச்சு நேரா ஒரு பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுறாரு. நேரா அவர் வந்து நிக்கிற இடம் வந்து எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட தான் வந்து நிக்கிறாரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, "நம்ம சுத்தி முடிச்சது போனது எல்லாமே போட்டும். நம்ம 2 பேரும் இங்க இருக்க வேண்டாம். எங்கேயாவது போயிடலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அவர் கூப்பிடுறாரு. அதுக்கு ஒண்ணு ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, "நான் ஜோக்கர தான் லவ் பண்ணேன். ஆர்தர் கிளார்க்க வந்து நான் லவ் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதாவது என்ன சொல்றது, "நான் உன்ன உண்மையா தான் லவ் பண்றேன். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு குழந்தை வேற இருக்கு அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. இதுக்கு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, பதில் சொல்லாம ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதுல வந்து என்னவா அவங்க சொல்ல வராங்கன்னா, "நான் அப்படி குழந்தை இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து ஒரு பொய் தான். அதாவது உன்ன லவ் பண்றேன்னு சொன்னது கூட ஒரு பொய் தான்." அப்படின்ற மாரி அவங்க பாடுறாங்க. இதெல்லாம் இவங்க ஆடுறது அத கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. இவங்களும் இவ்வளோ நாளா நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி ஹீரோ ஃபீல் பண்றாரு. ஹீரோயின் வந்துட்டு அங்கருந்து அவருக்கு பாய் சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. அவங்க போன அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரவங்கலாம் இங்க வந்துர்றாங்க. வந்தவங்க வந்து சும்மா இல்லாம ஹீரோவ அரெஸ்ட் பண்ணி திரும்பவும் கூட்டு போய் அவர ஜெயில்லயே அடைச்சிடுறாங்க. இப்ப ஜெயில்ல இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் தான் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு போலீஸ் வந்து அவர்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, "உங்கள பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர கூட்டு போறாங்க. இப்ப அங்க யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல சொல்ல ஆரம்பிக்கும்போதே, ஹீரோ வந்துட்டு தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அத கேட்டு ஹீரோ வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே அழ ஆரம்பிப்பாரு. அந்த கூட்டத்துல இருக்க ஒரு ஆள் மட்டும் ஒரு மாதிரி சிரிப்பாரு, சந்தோஷப்படுவாருன்னு சொன்னோம்ல. அவரு தான் இப்ப ஹீரோ பார்க்க வந்திருப்பாரு. ஹீரோ அவர பார்த்த உடனே, "உனக்கு ஒரு ஜோக் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவாரு. "சரி நீ கொஞ்ச நேரம் நீ இங்கே இருக்கியா? நான் இப்ப உடனே வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. "இல்ல, இல்ல நீ இங்க இரு. நான் சொல்ற ஜோக்க கேட்டுட்டு அப்புறமா போ" அப்படின்ற மாரி ஹீரோ போற வரையும் அவர் புடிச்சு வச்சுட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு ஜோக் சொல்றேன்ற பேர்ல ஒரு ஜோக் சொல்றாரு. சொல்லி முடிச்சவரு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. சிரிச்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ எதிர்பார்க்காத முறை ஒரு கத்தி எடுத்து ஹீரோவ பலார் பலார்ன்னு அதாவது என்ன சொல்றது, சதக் சதக்கா அந்த மாரி சதக் சதக்குன்னு சொல்லிட்டு குத்திர்றாரு. அவர் அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப உயிருக்கு போராடுற நிலைமையில அப்படியே கீழ சரிஞ்சிடுறாரு. அப்படியே இப்ப அவர் வந்து சாவ நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த டைம்லயும் ஹீரோ வந்து அவருக்கு அவரா அடிக்கடி வந்து இமேஜின் பண்ணி பண்ணி பார்ப்பார்ல. அதுல அவர் இப்ப என்ன யோசிச்சு பார்க்குறாருன்னா, அவரும் ஹீரோயினும் வந்துட்டு இடையில ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாரி அவருக்கு தோணிட்டு இருக்கும்ல. அதோட எண்ட்ல வந்து ஹீரோயின் வந்துட்டு அவர கண் வச்சு சுடுற மாரி அவர் நினைச்சு பார்ப்பார்ல. அதே சீனையே திரும்பவும் அவர் நினைச்சு பார்க்குறாரு. அதோட அந்த சீனோட தொடர்ச்சியா அவர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "எனக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு பையன் வேணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்காரு. அதாவது அவர் வந்து உண்மையிலே தான் ஹீரோயின விரும்பியிருக்காரு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு, "இந்த மாரி பழக்கத்தலாம் கொஞ்சம் விட்டா நல்லாயிருக்கும். அந்த மாரி இது கேஸுக்காக, அத படிப்புக்காக, இந்த மாரி அடுத்தவங்களோட லைஃப்ல விளையாடுறதெல்லாம் வந்து ஒரு படமாவும் ஃபர்ஸ்ட் எடுக்காதீங்க. இத பார்த்து கூட உண்மை ரியல் லைஃப்ல விளையாடிட்டு இருக்காங்க." அந்த மாரி இவர் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து அந்த உயிர் போற நேரத்துல ஹீரோயின நினைச்சுக்கிட்டு அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே இறந்தும் போயிடுறாரு. அப்படியே இவர் இறந்து போயிடுறாரு. அதோட அந்த படத்த வந்து முடிச்சிடுறாங்க. இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப விறுவிறுப்பா போகும். இது கொஞ்சம் ஸ்லோவா போகும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆத்தர் கிளர்க்க புடிச்சவங்க வந்து கண்டிப்பா எந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்லாம் நினைக்க மாட்டாங்க. எத்தன தடவ பார்த்தாலும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.